அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா தென்பரங்குன்றம் உமையாண்டவர் குடைவரை கோயிலில் இருக்கிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் திருப்பரங்குன்றம் மலையில் தென்பரங்குன்றம் பகுதியில் இந்த தென்பரங்குன்றம் உமையாண்டவர் குடைவரை கோயில் இருக்குது. இந்த கோயில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 1200 வருடங்களுக்கு முற்பட்டது. இது முதல்ல பார்த்தோம் அப்படின்னா சமண கோயிலாக தான் இதை கட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் சைவ சமய கோயிலாக மாற்றம் அடைஞ்சது. சரி, சமண கோயில் எப்படி சைவ சமய கோயிலாக மாற்றம் அடைஞ்சது அப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. ஒரு மதம் இன்னொரு மதமாக மாற்றம் அடைஞ்சு ஒரு குடைவரை கோயில் இன்னொரு குடைவரை கோயிலாக மாற்றம் அடைகிறது ஒரு பெரிய விஷயம். அதில் இந்த குடைவரை கோயில் சமண குடைவரை கோயில், சைவ சமய குடைவரை கோயில், இந்து கோயிலாக மாற்றம் அடைஞ்சதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது எடுத்துக்காட்டுக்கு தெளிவாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, கருவறையில் ஒரு தீர்த்தங்கரர் சிற்பம் இருக்கும். அந்த தீர்த்தங்கரர் சிற்பத்தை அர்த்தநாரி சிற்பமாக மாற்றி அமைச்சு அதுக்கு பின்னாடி ஒரு நந்தியை அமைச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே அசோக மரத்தின் கிளைகள் இருக்கும். ஸோ இது சமண சமய கோயில் இந்து மத கோயிலாக மாற்றம் அடைஞ்சதுக்கு அது ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த குடைவரை கோயிலுடைய வெளிப்புறத்துலேயும் ஒரு சிற்பம் இருக்கும். அது சமண தீர்த்தங்கரருடைய சிற்பம். அந்த சமண தீர்த்தங்கரருடைய சிற்பத்தை நம்ம இவராக மாற்றிருப்பாங்க, நாய் வச்சு பைரவர் சிற்பமாக மாற்றி அமைச்சிருப்பாங்க. இது ஏன் இந்த காலகட்டத்தில் மத ரீதியாக மாற்றம் அடைஞ்சிது அப்படின்னா, வடநாட்டிலேருந்து 4 மதங்கள் வருது. என்னென்ன மதம் அப்படின்னா புத்த மதம், சமண மதம், ஆசீவக மதம், வைதிக மதம் என்று சொல்லப்படக்கூடிய பிராமணிய மதம் 4 மதம் தமிழ்நாட்டுக்கு வருது. அப்படி வரும்போது தமிழ்நாட்டில் திராவிட மதம் அப்படின்ற ஒரு மதம் இருக்குது. இந்த வைதிக மதம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிராமண மதம் திராவிட மதத்தோடு சேர்ந்து இந்து மதமாக மாற்றம் அடைஞ்சிருது. இப்போ என்ன ஆகிடுதுன்னா 4 மதங்கள் சண்டை போடுது. புத்த மதம், சமண மதம், ஆசீவக மதம், இந்து மதம். இந்த 4 மதங்கள் சண்டை போடும்போது என்ன ஆகிடுது, ஆசீவக மதம் அழிஞ்சு பேலன்ஸு 3 மதங்கள் தான் நிற்குது. புத்த மதம், சமண மதம், இந்து மதம். இப்போ அந்த 3 மதங்கள் என்ன ஆகுதுன்னா ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுது. தங்கள் மதத்தை வளர்க்குறதுக்காக சண்டை போட்டுருது. எப்படி சண்டை போடுது அப்படின்னா, உயிர் பறித்தல், பொருள் பறித்தல், பிறர் சுதந்திர பறித்தல் அப்படின்ற நிலையில் இவங்க 3 பேருமே ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை புத்த மதமும் சமண மதமும் உச்சத்தில் இருந்தது. அதில் புத்த மதத்தில் நிறையா பேர் மத மாற்றமானாங்க. அதே மாதிரி சமண மதத்தில் நிறையா பேர் மத மாற்றமானாங்க. இதே மாதிரியான விஷயங்கள் நடந்தது. அப்போ இந்து மதத்தில் சைவ மதமும் வைணவ மதமும் ஒன்றா இருந்தது. ஏன் ஒன்றா இருந்ததுன்னா, புத்த மதத்தையும் சமண மதத்தையும் எதிர்க்கணும்னு சொல்லி இது 2 மதங்களும் ஒன்றா இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1000 ஆண்டுகள் புத்த மதமும் சமண மதமும் உச்ச நிலையில் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு இந்த 3 நூற்றாண்டுகளில் 3 உச்சநிலையில் போட்டி போட்டு நானா நீயா அப்படின்னு போட்டி போட்டு கடைசியில் என்ன ஆயிடுது அப்படின்னா இந்து மதம் உயர்ந்த நிலைக்கு வருது. அப்போ தான் பக்தி மதங்கள் வந்த காலகட்டம். அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா இந்து மதம் வளர்ச்சி அடையாக புத்த மதம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போகுது. சமண மதம் சுத்தமாக அழிஞ்சு போகுது. ரெண்டுமே அழிஞ்சோன்னா இந்து மதம் உயர்ந்த நிலைக்கு வருது. 10ஆம் நூற்றாண்டு கிபி 10ஆம் நூற்றாண்டில் சைவ மதமும் வைணவ மதமும் 2 மதங்களும் பிரிஞ்சு போயிடுது. இது அப்படியே சுத்தமாக பிரிஞ்சு போன பிறகு 12, 13ஆம் நூற்றாண்டில் புத்த மதம் சமண மதம் சுத்தமாக அழிஞ்சு போய் இந்து மதம் உச்ச நிலைக்கே வந்துடுது. ஸோ நல்லா எடுத்து காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த குடைவரை கோயில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. கிபி 1223ஆம் நூற்றாண்டில் முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அவர் தான் அரசர். அந்த முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் என்ன பண்ணுறாரு, இந்த சமண கோயிலாக இருந்ததை சைவ சமய கோயிலாக மாற்றணும்னு சொல்லிட்டு அவர் முயற்சி எடுக்கிறார். அவருக்கு உதவி செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரசன்ன தேவர்ன்றவர் தான் இதுக்கு உதவி செஞ்சார். சமண சமய கோயிலை சைவ சமய கோயிலாக மாற்றுறதுக்கு அவர் தான் உதவி செஞ்சார். அந்த அடிப்படையில் தான் இந்த சமண சமய குடைவரை கோயில் சைவ சமய குடைவரை கோயிலாக மாற்றம் அடைஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த கோயிலுக்கு தானமாக ஒரு கிராமத்தையே கொடுத்தாங்க. அந்த கிராமம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புளியங்குளம் அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமம் தான் தற்போது வேடர் புளியங்குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குடைவரை கோயில் ஒரு சமணர் குடைவரை கோயில், தென்பரங்குன்றம் உமையாண்டவர் குடைவரை கோயில் என்றது ஃபஸ்ட்டு சமண கோயிலாக இருந்தது. அது அப்புறம் சைவ சமய கோயிலாக மாற்றம் அடைஞ்சு இன்று நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கிற தென்பரங்குன்றம் குடைவரை கோயில். ஸோ தமிழ்நாட்டில் மதங்கள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று சண்டை போட்டுட்டு இருந்ததுன்றதுக்கும், அதாவது சமண மதத்தில் இருந்து இந்து மதத்துக்கு மாற்றம் அடைஞ்சதற்கும் இப்போ இந்த குடைவரை கோயில் ஒரு உதாரணமாக இருக்குதுன்றதை நம்ம மனசில் நிறுத்துவோம்.